ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் விட்டு போன எபிசோடு எல்லாமே பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆனாலும் எல்லா எபிசோடும் நான் போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. மருதாணி சித்தி அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, இந்த அமெரிக்கா பொண்ணு கிட்ட உனக்கு எந்த மாதிரி புருஷன் வேணும்னு கேட்குறியே, என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட நீ கேட்டிருக்கியா, எப்படிப்பட்ட புருஷன் உனக்கு வேணும்னு கேட்டிருக்கியா அப்படின்ன உடனே இதை கேட்ட டென்ஷனான நட்சத்திரா, என்னது உனக்கு கல்யாணமா, கடவுளே இதுலேருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போறா. உன் பொண்ணுக்கு பொறாம அபூர்வா, அவன் நினைச்ச வாழ்க்கை அமையல, அதனால பொறாம அப்படின்னு சொல்ல, சித்தி டென்ஷன் ஏத்தாத, அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, சரி எது வரலும் வந்திருக்கு அப்படின்றாங்க. எது, எனக்கு வரப்போற புருஷனை தேடுற விஷயம் எது வரலும் வந்திருக்கு. அவனை அங்க கோட்டை விட்டுட்டு வந்து என்கிட்ட கேட்டிருக்கியா, வாயை மூடிட்டு போங்க சித்தி அப்படின்றாங்க. சித்திய ரொம்ப மனவேதனையோட புலம்பிக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி வராங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட கஷ்டம்லாம் இவளுக்கு எங்க புரிய போகுதுன்னுட்டு வரும்போது மேலேருந்து இறங்கி வந்த அந்த அமெரிக்கா சந்தோஷி இடிச்சிடுறாரு. இதை பார்த்த சித்தி அவர்கிட்ட பேச ரெண்டு பேருமே லவ்ல வீழ்ந்துடுறாங்க. நட்சத்திரா அபூர்வாவை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மம்மி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரா. ஏற்கனவே அந்த ரெஸ்டாரண்ட்ல பூமியும் ககனும் உட்காந்துருக்கதை இவங்க பார்த்துடுறாங்க. நீங்களே சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு பூமி சொல்ல, நான் சிட்டியில வளர்ந்த பையன், நான் அழகா இருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு ககன் கேட்க, ஆமா அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு பூமி சொல்ல, அப்ப அழகா இருக்கிற எனக்கு சிட்டில எவ்வளவு அழகான பொண்ணுங்கள்லாம் கிடைப்பாங்க, அதை விட்டுட்டு பட்டிக்காட்டுல இருந்து வந்த தையத்தக்கா மேல எதுக்கு எனக்கு காதல் வந்தது, நீ செய்யறது எல்லாமே எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக தானே, அப்போ இதையும் நீ ஆர்டர் பண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அதனாலதான் நீங்க கிடைச்சிங்க அப்படின்னு பூமி சொல்ல, என்னோட அதிர்ஷ்டமே நீதான், நீ ஆர்டர் பண்ணு, அது மட்டும் இல்லாமல் பூரியும் சிவாவோட கல்யாணம் எடுத்து பண்ணுற பெரிய ஆள் நீங்கள் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ககன் சொல்ல, ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டே இருக்கும்போது பூரியும் சிவாவும் அங்கே வராங்க. பூரியை எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணுறா. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறத எல்லாமே நோட் பண்ண அபூர்வாக்கு ஒன்று புரியுது. அதாவது இந்த சிவாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல இருக்கே, அதையும் மீறி தன் தம்பிக்கு இவ கல்யாணம் பண்ணுறா. அதனால தான் இவன் பெரிய தலை மேலே தூக்கி வச்சிருக்கான். அவன் தலை மேலே இருக்கிற பூமி எப்படியாவது கீழே கொண்டு வரணும், அதை தான் நான் முதல்ல பண்ண போறேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அபூர்வா. சாரதா கேபியை பார்த்து பேசுறாங்க. கல்யாணத்துக்கு நீங்க வரணும், அதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் நீ அங்கே வர வேண்டாம், நீ அவமானப்படுவ அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்ல, நான் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்க அப்பாவா நின்று முன்னாடி நின்று அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல, நீ ஆசைப்பட்டாலும் ககன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்ல, நான் ஏற்கனவே அவன்கிட்ட பேசியிருக்கேங்க, அவன் வேண்டானும் சொல்லலை சரின்னு சொல்லலைங்க, எப்படியோ நான் அவளை ஒத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல, சரி ஏதோ ஒன்று பொண்ணு, ஆனால் எனக்கு இதில் பயமாக இருக்கு அப்படின்றாரு. ககனும் பூமியும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கும்போது அவங்க கேட்காங்க, என்ன ககன் இந்த கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா வருவாரா அப்படின்னு கேட்க, வருவார் அங்கிள், நாங்கள் அவரை இன்வைட் பண்ண போகிறோம் அங்கிள் அப்படின்னு பூமி சொல்ல, ஷாக் ஆகுது ககனுக்கு. வெளியில் வந்த பிறகு பூமியை கேட்குறாரு, எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் அவர் இருக்கணும், அப்போ தான் அத்தை கூட கேட்டாங்க இல்லையா அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு ககன் சொல்ல, ஒரு தகப்பனா அவர் இந்த கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது தான் நம்ம வீட்டுக்கு கௌரவத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து கோவமாக போயிடுறாரு பூமியை விட்டுட்டு. அபூர்வா வீட்டில் எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடலான்னு அபூர்வா கூப்பிட எல்லாரும் வராங்க. அந்த நேரம் செரி வந்து உட்கார்றாரு. பின்னாடியே லில்லி வரா. இவ வரான்னு தெரிஞ்சு ரொம்ப ஸ்பீடாக இந்த நட்சத்திரா பக்கத்தில் உட்காந்துடுறா. சரி தான் அப்பா பக்கத்தில் போய் உட்காரலான்னு போறா லில்லி. அந்த நேரம் சித்தி இது என்னோட பிளேஸ்ன்னு உட்காந்துடுறாங்க. அப்படியே நிற்க செரி சரி இந்த சைடு உட்காருன்னு சேரை போடுறாரு, உட்காந்துக்கிறா. உடனே சரச்சந்திரா, இங்கே பாருடா ஒரு பையனோட ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, நீ பாரு அப்படின்னு கொடுக்க, சந்தோஷ் அதை பார்த்துட்டு லில்லி கிட்ட கொடுக்க, அவன் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு செரி மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்ல எரிச்சல் ஆகுது நட்சத்திராக்கு. சரிம்மா கவலைப்படாத, அதே மாதிரி மாப்பிள்ளை நான் பார்க்குறேம்மா அப்படின்றாரு. ஃபிஷ்ல இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்து சித்தி சந்தோஷ்காக வைக்கிறாங்க. இவங்களோட லவ் ட்ராக் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. பிந்து ககன் வீட்டுக்கு வரா. ககன் வீட்டில் யாரும் இல்லை. இந்த சிவா மட்டும் குட்டி போட்ட போன மாதிரி இங்கத்திக்கும் அங்கத்திக்கும் நடந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்போ வந்த, யாராவது இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், நல்ல வேலை யாருமே இல்லை அப்படின்னு சிவா சொல்ல, உன்னை பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் கிளம்பி வந்துட்டேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாப்பமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த நேரம் ககனும் பூமியும் வீட்டுக்கு வராங்க. ககன் சொல்கிறார், எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இப்படி போனவ அந்த ரூமில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஓடி போய் கதவை சாத்திட்டு அவனை பலான்னு அரைஞ்சிடுறா சிவாவை. இங்கே பாரு பிந்து, அந்த வீட்டால் இந்த வீட்டுக்கு எவ்வளோ அவமானம் வந்துச்சுன்றதை நினச்சி பாரு. உங்கள் காதலுக்கு உங்கள் அண்ணன் எதிரி கிடையாது, தெரிஞ்சிருந்தா முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பாரு. நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லலை, நானாக கண்டுபிடிச்சேன், அதுவும் முகூர்த்தம் டேட்டு எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. இப்போ ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது.
உங்கள் லவ் இந்த வீட்டுக்கு அவமானத்தை உண்டுபடுத்துகிற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து கேட்டுக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இவனை மறந்துரு அப்படின்னு சொல்கிறான். இனிமே எப்பவும் இந்த வீட்டு பக்கம் மட்டும் நீ வந்துடாத. இப்போ தயவு செய்து போ அப்படின்னு சொல்ல அவன் அமைதியாக நிற்கிறான். ரூம்லேருந்து அவளை இழுத்துட்டு வரும்போது ஹாலில் ககன் நிற்கிறாரு. இவங்க 3 பேருக்குமே ஷாக் ஆகுது ககன் நிற்கிற பொசிஷனை பார்க்கும்போது. நான் காஃபி கேட்டேன், உன் தம்பி ரூமில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ககன் கேட்க, ஏ பிந்து எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தான் வந்தா. அதுவும் பூரியை பார்க்க வந்திருக்கா மாமா அப்படின்னு எல்லாத்தையுமே பூமி சொல்கிறா. பூரிக்கும் உனக்கு ஆகாதே, அப்போ எப்படி நீ பூரியை பார்க்க வந்த அப்படின்னு ககன் கேட்க, பிந்துவை இறங்கி வந்திருக்கா அவகிட்ட பேசுறதுக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆயிடும்ல, அதுக்காக வந்திருக்கா. அவள் இல்லாததுனால சிவா கிட்ட பேசிட்டு இருக்கா. பிந்து பூரி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், நீ இப்போ போமா அப்படின்னு பூமி சொல்ல, இருக்கட்டுமே அவள் வந்த பிறகு போகட்டும் அப்படின்னு ககன் சொல்ல, இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க தெரிஞ்சதுன்னா இப்போ சண்டை வரும் அப்படின்னு சமாளிக்கிறா பூமி. பிந்து அங்கேருந்து கிளம்ப இந்த சிவாவுக்கு ஃபோன் வருது அபூர்வா கிட்ட இருந்து. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னும் போது சிவா முதல்ல மறுத்துடுறான். இல்லை உங்ககிட்ட நான் பேசணும், வான்னு லொக்கேஷன் அனுப்புகிறேன், வா அப்படின்றாங்க. எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு சிவா கேட்க, உங்கள் அக்காவை நான் ஜெயிக்கணும். 2 பேருமே இப்போ ஒன்றா இருக்கிறதுனால என்னால் ஜெயிக்க முடியல. அவங்க 2 பேருமே பிரியணும். அதுக்காக அந்த கல்யாணம் நிற்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்காத, நான் எவ்வளோ பணம் வேணாலும் உனக்கு தரேன். இல்லை எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போகணுன்னு சொன்னாலும் நான் அங்கே அனுப்பி விடுறேன். தயவு செய்து இந்த கல்யாணம் பண்ணிக்காத. நான் அவளை ஜெயிக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, என் அக்கா தோக்கிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். நீங்கள் வேற வழியை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப, இங்கே பாரு நான் சும்மா பேச வந்திருக்கேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக பணமோ அது மேலே கொஞ்சம் நகைகளோ வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை காட்டுறாங்க. இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே இதை பார்த்துட்டு, இல்லை இதை காட்டினாலும் என் மனசு மாறாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது, அப்போனா அந்த பிந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னோடனே நிற்கிறான். என்ன நின்றுட்ட, இப்போ உனக்கு லவ்வில் ஜெயிக்கணும்னு தோணுதா? உன் அக்காவே லவ்வில் ஜெயிச்சுக்கிட்டால, நீ ஜெயிக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேட்க, எங்கள் லவ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, என் வீட்டுக்கு நடுராத்திரியில் வந்தல அப்போவே கன்ஃபார்ம் ஆச்சு. நான் சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அது வரும்போது டக்குன்னு கேட்ச் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அது சரி, ஆனால் அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சிவா சொல்ல, அவங்க 2 பேரும் பெர்மனண்ட்டாக பிரிஞ்சிடணும்னு நான் ஆசைப்படல. அவங்க 2 பேருக்கு மத்தியில் சின்ன கேப் வரணும், அதான் நான் ஆசைப்படுறேன். அந்த சின்ன கேப்பு தான் என்னோட வெற்றி. பூமி ஒன்றும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு ககனுக்கு தெரியும். ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணி வச்சதே நான் ஏற்றுக்கிறேன். அவன் உன் மேலே கையே வைக்க மாட்டான். ஏன்னா அதுக்குள்ளே நீ என் வீட்டு மாப்பிள்ளை ஆயிருப்ப அப்படின்ன உடனே, சரிங்க எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சிவா கேட்டவுடனே, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் உன் காதல்லேருந்து நீ பின்வாங்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோன்றாங்க. பூமி சாரதா கிட்ட ஏன் பூரி சாப்பிடாம இருக்கா அப்படின்னு கேட்க, தெரியல சிவா வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு வெளியிலேயே நின்றுட்டு இருக்காமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ன உடனே ககன் வந்து என்ன ஆச்சு தெரியல, நீ போய் கேளுன்ன உடனே ககன் வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு, என்ன கோவம் உனக்கு சிவா மேலே அப்படின்ன உடனே, இல்லை நான் தான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணலை போல இருக்கு அப்படின்ன உடனே அந்த வார்த்தை கேட்ட உடனே உள்ளேருந்து கிடுகிடுன்னு ஓடி வரா பூமி. பூரி எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு பூமி கேட்க, ஆமாம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு நீங்கள் 2 பேரும் எப்படி நின்னீங்க, நாங்கள் எப்படி நின்னோம், அவனுக்கு அப்போவே என்கிட்ட நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறான். இதோ இன்னைக்கு வாங்க ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டேன், இல்லை என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்ட்டாரு. இன்னும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. என்னை விட முக்கியமான ஃப்ரெண்டு யார் இருக்க போகிறா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை பூரி அப்படின்னு பூமி சமாளிக்க, இங்கே பாருங்கள் உங்கள் தம்பி செய்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மூடி மறைக்கிறீங்க போல இருக்கு அப்படின்ன உடனே ககனுக்கு கோவம் வந்து, சிவா மேலே உனக்கு கோவம் இருக்கலாம், அதுக்காக பூமியை நீ இப்படி பேசாதன்றாரு. அப்படி இல்லை பூரி, அவன் உனக்காக தான் வெளியில் போயிருக்கான், எனக்காகவா எதுக்கு அப்படின்னோடனே என்ன சொல்கிறதுனே அவளுக்கு புரியல. உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வரதுக்காக தான் போயிருக்கான், சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி மழுப்புறா. அதுக்கப்புறம் சரி சிவா வரட்டும், நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, நான் வேணா பரிமாறுறேன் அப்படின்னு பூரி சொல்ல, இல்லை அவன் வந்த பிறகு நான் உங்கள் 2 பேருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நான் வரேன் அப்படின்னு ககன் கிட்ட சொல்கிறா. இல்லை அண்ணி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்றா. இவா ஐயோ நம்ம பொய் சொல்லிட்டுமே, இவன் கிஃப்டோட வரலைன்னா என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே மேலே போகிறா. சிவா பிந்துவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. பிந்து சொல்கிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த நேரத்தில் நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா பூரியோட லைஃப் என்ன ஆகும், அண்ணனோட லைஃப் என்ன ஆகும், அதை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு பிந்து சொல்ல, நம்ம லவ்வை பற்றி தெரிஞ்ச அக்கா என்ன பண்ணா, அவள் லைஃப்பும் அவள் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் அவள் யோசிக்கிறான், நம்மளை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான், நாம் படுற கஷ்டம் அவள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். அவளுக்காகலாம் நம்ம தோக்கக்கூடாது, நம்ம காதலில் நம்ம ஜெயிக்கணும், அவள் காதல் அவள் ஜெயிச்ச மாதிரி நம்ம காதலில் நம்ம ஜெயிக்கணும். ககன் மாமா நம்மளை மன்னிச்சிருவாரு, ஆனால் அக்கா தான் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துப்பா அப்படின்னு இப்பயாவது கன்வின்ஸ் ஆனியா அப்படின்னு கேட்க, அபூர்வாத்தையை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அப்படி நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்றா பிந்து. சிவாவை பார்த்தோடனே, வந்துட்டியா, எங்கே என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு, உன் அக்கா தான் சொன்னாங்க நீ சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வருவ அப்படின்னு பூரி சொன்ன உடனே,
அவனுக்கு புரியுது அக்கா ஏதோ சமாளிச்சிருக்கா அப்படின்னு. நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வரல, ஆனால் உனக்கு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு உடனே ஷாக் ஆகி நிற்கிறா. அந்த நேரம் உள்ளேருந்து கை தட்டிகிட்டே வரா. வா சூப்பர்டா, ஷாக்கிங் நியூஸ் இப்படி தான் கொடுப்பியா நீ, அவள் பாரு எப்படி நிற்கிறா அப்படின்னு சமாளிக்கிறா பூமி. ஓ இது உண்மை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு மன நிம்மதியோடு உள்ளே போகிறா பூரி. அதுக்கப்புறம் பூமி அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறா, இங்கே பாருடா, இந்த வீட்டு மானத்தை தெருவுக்கு கொண்டு வந்துடாத, எல்லாரையும் தலை குனிய வைக்காத, இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வேண்டிய நீ டக்குன்னு அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா இவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணேன். நான் ஒன்றும் காதலுக்கு எதிரி கிடையாதுரா. முகூர்த்தம் டேட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா உன் மாமா காலில் விழுந்து எப்படியாவது உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன். ஏன் அவரே நடத்தி வச்சிருப்பார் அந்த வீட்டை எதிர்த்து. இனிமே உன் காதலை பற்றி யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது, என் மேலே சத்தியம் அப்படின்றா. நம்ம 2 பேருக்குமே அம்மா அப்பாவும் கிடையாது. இனிமே இந்த பிரச்சனையை பற்றி பேசினேன்னா உன் அக்கா கூட உயிரோட இருக்க மாட்டாடான்னு சொல்லிட்டு போயிடுறான். மறுநாள் காலையில் ககனுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறா பூமி. ககன் சில்மிஷம் பண்ண, நானே டென்ஷனாக இருக்கேன் சும்மா இருங்க அப்படின்னோடனே, என்ன டென்ஷன் உனக்கு அப்படின்னு ககன் கேட்க, அதான் பூரியை கல்யாணம் பண்ணிக்கிறானா இல்லையான்னு தெரியல சிவா அப்படின்னோடனே, வாட் அப்படின்னு ரொம்ப ஷாக்கோட நிற்கிறாரு ககன். இன்னைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம், ஏன்னா இன்னைக்கு எபிசோடு இன்னும் நான் பார்க்கல.